ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வெங்காய பக்கோடா செய்ய போறோம். கடையில எப்படி டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லயே வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, 3 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 கப் அரிசி மாவு, 3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் பட்டை, 2 டீஸ்பூன் சோம்பு, 12 பூண்டு பல், 2 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. 1-2 அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. கடலை மாவு போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, அரிசி மாவு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாதான் தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறது தெரியும். நீங்க இந்த ஸ்டேஜ்லயே தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ண போறோம். எண்ணெய் ஊத்தி கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப மாவு நல்லா கையில எடுத்து உதிரி உதிரி விடுங்க. நீங்க மொத்தமா போட்டீங்கன்னா நல்லா இருக்காது, நல்லா உதுத்து விட்டு போடுங்க. இங்க நம்ம பக்கோடாவை 2 டைம் ஃப்ரை பண்ண போறோம். 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் பக்கோடா எடுத்து தனியா வச்சுக்கோங்க. எல்லா பக்கோடாவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பக்கோடாவை திருப்பி நம்ம இப்ப ஃப்ரை பண்ண போறோம். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னாக்கா, நார்மலா நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா பக்கோடா அவ்வளவு கிறிஸ்பியா வராது. இந்த மாதிரி நீங்க டபுள் டைம் ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா, கடையில எப்படி விற்கிறதோ அதே மாதிரி டேஸ்டோட ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஸோ அதனால நம்ம 2 டைம் ஃப்ரை பண்றோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பக்கோடா செஞ்சு பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியா வரும். இப்ப நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.